ஆகா விசு மைய நேய அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பதிவு கோபம். கோபம் ஒரு மனிதனை எந்த நிலைக்கு கொண்டு செல்கிறது என்பதை மகாபாரதத்திலிருந்து ஒரு நிகழ்வை நாம் இந்த பகுதியில் பார்க்கலாம். அதாவது பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் தனது விவேகத்தால் பீமனின் உயிரை காப்பாற்றிய தருணம்தான் அது. கிருஷ்ணர் அங்கு இல்லாவிட்டால் மகாபாரத போருக்கு பிறகும் கூட மற்றொரு பெரும் துயரம் நிகழ்ந்திருக்கும். அதாவது பாரத போரில் கிருஷ்ணர் எவ்வளவோ விளையாட்டெல்லாம் செய்திருக்கிறார். அதிலும் ஒரு விளையாட்டு தான் இன்றைய பகுதி. மகாபாரதத்தின் கடும் போர் முடிவுக்கு வந்திருந்தது. கௌரவர்கள் அழிக்கப்பட்டனர். தர்மம் வெற்றி பெற்றது. ஹஸ்தினாபுரத்தில் துயரச் சூழல் நிலவியது. தங்கள் 100 புதல்வர்களையும் இழந்த நிலையில் திருதராஷ்டிரரும் காந்தாரியும் ஆழ்ந்த துயரத்தில் மூழ்கியிருந்தனர். அத்தருணத்தில் யுதிஷ்டர் பகவான் கிருஷ்ணரிடம், பிரபுவே, நாம் இப்போது மகாராஜா திருதராஷ்டிரர் மற்றும் அன்னை காந்தாரியின் ஆசியை பெறச் செல்ல வேண்டும் என்று கூறினார். ஸ்ரீ கிருஷ்ணர் அமைதியான குரலில் சொன்னார், போகலாம், ஆனால் நாம் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும். திருதராஷ்டிரனின் மனம் தற்போது துயரமும் கோபமும் கலந்த நிலையில் உள்ளது. என்ன எதுவென்னாலும் நடக்கலாம். ஆகவே நாம் கொஞ்சம் எச்சரிக்கையோடு செல்ல வேண்டும் என்று கிருஷ்ணர் சொன்னார். 5 பாண்டவர்களும் திருதராஷ்டிரரின் முன் வந்தபோது யுதிஷ்டர், அர்ஜுனன், நகுலன் மற்றும் சகாதேவன் ஆகியோர் முதலில் அவர் பாதங்களை தொட்டு வணங்கினார். திருதராஷ்டிரர் அவர்களை ஆசீர்வதித்தார். ஆயினும் அவர் மனதில் ஒரு எண்ணம் மேலோங்கி நின்றது. அது என்ன? பீமனை பற்றிய ஒரு எண்ணம். தனது மகனான துரியோதனனை தன் கதாயுதத்தால் தொடையின் மீது தாக்கி வீழ்த்தியது பீமன்தான் என்பது அவருக்கு நினைவிருந்தது. மகனை இழந்த வேதனை அவரது கோபத்தை மேலும் தூண்டிக்கொண்டே இருந்தது. திருதராஷ்டிரனின் மனநிலையை பகவான் கிருஷ்ணர் புரிந்து கொண்டார். அதற்காக ஒரு சித்து விளையாட்டை செய்தார். என்ன விளையாட்டு செய்தார் என்ன என்பதையெல்லாம் நாளை பாகம் 2 பார்க்கலாம். கிருஷ்ணர் பலவிதமான விளையாட்டுகளெல்லாம் செய்தால், ஆனால் அந்த விளையாட்டுகளெல்லாம் நன்மையிலே முடிந்தன. நாளை பாகம் 2 அது என்ன என்று பார்க்கலாமே.